பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வில்லியம் கேரியிடம் மெச்சத்தக்க பல ஆற்றல்கள் இருந்தது. சாதனை படைக்கும் பல திறமைகள் இருந்தது. ஆனால் அவைகளை தம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் கர்த்தரின் நாம மகிமைப்படவே உபயோகப்படுத்தினார். அதனால் அன்றும் இன்றும் அநேகர் பயனடைகின்றனர். அதே வேளையில் இந்நாட்களில் பல தேவ மனிதர்களின் நிலைமை வேறு. ஆண்டவர் தந்த தாளந்துகளை தங்களுக்காக பயன்படுத்துவதிலேயே அதிக கரிசனையாய் இருக்கிறார்கள். தாவீதுக்கு தேவன் கொடுத்த ஆற்றல் கோலியாத்தை வீழ்த்த பயன்பட்டது. அதனால் தேவன் மகிமைப்பட்டார். அதே போல சிம்சோனுக்கு பல நன்மைகளையும் தாளந்துகளையும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். அவை எல்லாவற்றையும் தன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றவே பயன்படுத்தினான். அங்கே தேவன் துக்கப்பட்டார். இன்று நமக்கும் தேவனாகிய கர்த்தர் பல நன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுத்திருப்பார். அதிலிருந்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்தை கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய நன்மைகளினால் நமக்கு மகிழ்ச்சியும் தேவனுடைய நாமத்திற்கு புகழ்ச்சியும் உண்டாகும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.